ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பரான ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்டியான ஒரு ரெட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த சட்னிக்கு தேவையான பொருள்: அரைமுறி தேங்காய், 3 காஞ்ச மிளகாய், 2 பல்லு பூண்டு, 1 துண்டு புளி, 1 பிடி கருவேப்பிலை, இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, சட்னி அரைக்கிறதுக்கான தண்ணி. இந்த ரெட் சட்னி தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. அது கூடவே தாளிக்கிறதுக்கு 1 காஞ்ச மிளகு, 4 கருவேப்பிலை இலை, சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணது. வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இந்த சட்னிக்கு தேவையான பொருள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணுறோம், 3 காஞ்ச மிளகு, கருவேப்பிலை, பூண்டு, புளி, இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு, இவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ டேஸ்டியான ஒரு ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு டேஸ்டியான ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம தாளிச்சு விட்டுடலாம். கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூடவே குட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்காக ஒரு காஞ்ச மிளகு. உண்மையான நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.